நாம் ஒவ்வொரு கடத்திலும் தீர்மானங்களை எடுத்து உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிந்து வாழ்கிறோம். நாம் சரியான தேர்வுகளை செய்தால் சிறந்த வாழ்க்கையை வாழலாம். 1 சமுவேல் 16-7 தீர்க்கதரிசி சமுவேல் இசாயின் 7 மக்களில் யாரை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பதை அறிய வேண்டும். மனிதன் வெளியே பார்ப்பான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்ப்பார். இதுவே தேவனின் அளவுகோல். ஆனால் சமுவேல் அவர்களின் இதயங்களை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு மனிதனின் இதயம் கண்ணுக்கு தெரியாது. அது அவருடைய மதிப்புகள், நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களை கொண்டுள்ளது. இவை அனைத்தும் அவரது வாழ்க்கை முடிவுகளை பாதிக்கின்றன. ஆனால் தம்முடைய இதயம் தேவன் நோக்கி செல்கின்றவர்கள் எப்போதும் சரியான பதிலும் அணுகுமுறையும் கொடுப்பார்கள். அவர்களின் நோக்கங்களும் எப்போதும் தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கானவை. மேலும் அவர்கள் தங்களது வாழ்க்கையை அந்த நடைமுறையாகவே கருதுகிறார்கள். சமுவேல் இப்படிப்பட்ட ஒருவரை தேடிக்கொண்டு இருந்தார். ஆனால் அவரை அடையாளம் காண சமுவேலின் இதயம் தேவனால் தூண்டப்பட வேண்டும். இசாயின் மகன்கள் அவருக்கு முன் சென்றபோது சமுவேல் அவர்களை பார்த்தார். ஆனால் அவரது மனம் தேவன் மீது மட்டும் இருந்தது. இருப்பினும் 7 மகன்களையும் பார்த்த பிறகு தேவன் ஒருவரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த நேரத்தில் சமுவேல் மனச்சோர்வு அடையவில்லை. அவர், நான் தேவனுடைய குரலை தவறவிட்டேனா, நான் தவறு செய்தேனா என்று நினைக்கவில்லை. மாறாக அவர் இசாயிடம், உங்களுக்கு வேறு மகன் இருக்கிறதா என்று கேட்டார். இசாய் பதிலளித்தார், ஆம், என் இளைய மகன் வயலில் செம்மறி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் திடீரென அல்லது உணர்ச்சிவசப்படும் போது தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும். அதனால் தான் நமக்கு தெளிவான அளவுகோல்கள், தேவனுடைய வழிகாட்டுதல் மற்றும் அவர் எங்கள் இதயங்களில் அளிக்கும் தேற்றம் தேவை. சரியான முடிவை எடுக்க நாங்கள் சரியான மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் ஒருமித்தமாக இருக்க வேண்டும். மேலும் சமுவேல் போன்று சில சமயங்களில் தேவனுடைய சித்தத்தை கண்டறிய எவ்வளவு முயன்றாலும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் மனமுடைந்து போகக்கூடாது. ஏனெனில் நாம் அதை இப்போது பார்க்கவில்லை என்றாலும் தேவன் ஏற்கனவே அதை தயாரித்து வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது மக்கள் அவரை மீசியாவாக எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் வலுவான அரசரை விரும்பினர். ஆனால் தேவன் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் இயேசுவை அனுப்பினார். தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல இயேசுவும் தேவனால் அரசர்களின் ராஜாவாகவும் நம்முடைய மீட்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாம் இயேசுவை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவி நம்மை சிறந்த வாழ்க்கைக்கு வழிநடத்துவார். மேலும் தேவன் எங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட இடங்களில் நம்மை ஆசீர்வதிப்பார்.